பட் இவங்க ஜென்ரலா ஆட்ஸ்ல என்ன பார்ப்பாங்கன்னா இதுக்கு வந்து 6 monthsலயே பண்ணிடலாம். எந்த மாதிரி கேஸுக்கு 6 monthsல பண்ணாங்க? இது நீங்க ஒரு வாட்டி கழட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி அது ரிலாப்ஸ் ஆயிடும். டைம் டியூரேஷன் அதிகமாயிட்டே போகும். அந்த கேஸ் நம்ம பிரேசஸ்ல பண்ணா few weeksலயே முடிச்சிடலாம். ஒரு மஞ்சீஸ் ஒன்று கொடுப்போம். அந்த மஞ்சீஸை வந்து டெய்லி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் அவங்க வந்து அதை வச்சு கடிக்கணும் ஃபுல்லா. அப்படியெல்லாம் பல்ல ஸ்டிமுலேட் பண்ணணும். இதுல பண்ணினா தான் அது நகரும். இதே வந்து பிரேசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களால கழட்ட முடியாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் அ ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல். இப்போ எங்களுக்கு தெரியும் கரெக்டா பல்லு உள்ள போயின்னு இருக்கா, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு சில பல்லுக்கு அதிக ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்க வந்து பிரேசஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். இந்த அலைனர்ஸ்ல உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய டீகேஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிளீன் பண்ணி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வரும். பிரேசஸ்லயுமே வந்து அந்த பிரேசஸை சுத்தி சாப்பாடு தங்கி இருந்ததுன்னா வரும். வாட்டர் ஜெட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நல்லா கிளீனா வச்சுக்க சொல்றோம். சினிஃபீல்ட்ல இருக்கேன், ரொம்ப பப்ளிக் ஃபேஸ் பண்ற ஒரு இது, என்னால வந்து பிரேசஸே போட முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க போட்டுக்கோங்க. என்னால பிரேசஸ் போட்டுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க போகுது. இன்னும் ஷார்ட்டர் டியூரேஷன் பிளஸ் ஜால ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எங்களால் இது பிரேசஸ்ல கரெக்ட் பண்ண முடியும். பைட் இஷ்யூஸையும் நாங்க கரெக்ட் பண்ண முடியும். ஜாவுடைய சைஸ், ஜாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதெல்லாம் பண்ண முடியும். பல்ல அலைன் பண்றதை மட்டும் பார்க்க கூடாது, அந்த ஜாவையும் கரெக்ட் பண்ணணும். அது கண்டிப்பா பிரேசஸால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த அலைனர்ஸ்ல உங்களால பண்ண முடியாது.